அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் மாதிரி தேர்வு 60. இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி குவிஸ் 2026 அப்படிங்கிற ஃபோல்டரில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 30 முக்கியமான வினாக்களில் உங்களால் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வினா, இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி யார்? இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். இவர் தான் சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இராணுவம், கடற்படை, விமானப்படைக்கு எல்லாத்துக்குமே உச்ச அதிகாரம் கொண்ட தலைமை தளபதியாக குடியரசுத் தலைவர் எப்போதும் இருப்பார். தேசிய போர் நினைவு சின்னம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? தேசிய போர் நினைவு சின்னம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னா டெல்லியில் கொடுத்துருக்காங்க. டெல்லியில் இருக்குது. இந்த சுதந்திர இந்தியாவோட போர்களில் உயிரிழக்கிற அந்த வீரர்களை கௌரவிக்கிற வகையில் புதுடெல்லியாவில் இந்திய கேட் பகுதியில் 40 ஏக்கர் பரப்பளவில் இந்த போர் நினைவு சின்னம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார்? இந்தியாவோட முதல் ஃபீல்ட் மார்ஷல் அப்படின்னு சொல்லப்படுறவர் யார் அப்படின்னா சாம் மானெக்ஷா. ஸோ 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கும். ஸோ அந்த போரில் இராணுவ தளபதியாக இருந்தது யாருன்னா சாம் மானெக்ஷா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1973 இவருக்கு உயர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற நிலைக்கு உயர்த்தப்படுறாரு. ஓகேங்களா? 5 நட்சத்திர அந்தஸ்து ஃபஸ்ட்டு வாங்கினது இவர் தான். இந்திய இராணுவத்தின் மிக பழமையான காலாட் படைப்பிரிவு மெட்ராஸ் ரெஜிமெண்ட் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? மெட்ராஸ் ரெஜிமெண்ட் எந்த வருஷம் தோற்றுவிக்கப்பட்டது? 1758. 1758 சென்னையில் தான் தோற்றுவிக்கிறாங்க. இந்திய கடலோர காவல் படை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்திய கடலோர காவல் படை எந்த வருஷம் நிறுவனாங்கன்னா 1978. 1978 நிறுவுறாங்க. ஸோ ஆகஸ்ட் 18 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? மத்திய தொழிலக பாதுகாப்பு படை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1969. 1969 தேசிய இராணுவ தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? தேசிய இராணுவ தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுதுன்னா ஜனவரி 15 அனுசரிக்கப்படுது. ஜனவரி 15 அனுசரிக்கப்படுது. ஸோ 1949 அந்த ஜென்ரலாக இருந்த KM கரியப்பா இந்திய இராணுவத்தோட முதல் தலைமை தளபதியாக பொறுப்பேற்ற இந்த தினத்தை தான் நம்ம இராணுவ தினமாக கொண்டாடுறோம். கடலோர காவல் படை தினம் எப்போது அனுசரிக்கப்படுது? கடலோர காவல் படை தினம் எப்போது அனுசரிப்பிக்குன்னா அது February 1. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் மார்ச் 10 நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ 1969 இந்த காவல் படை உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் இந்த தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம். விரைவு அதிரடிப்படை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? விரைவு அதிரடிப்படை தினம் எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்னா அக்டோபர் 7. ஸோ அதாவது கலவர கட்டுப்பாட்டு பணிகளுக்காக 1992 உருவாக்கப்பட்டுச்சு இந்த தினம். ஸோ இந்த படை அப்படிங்கிறது அக்டோபர் 7 அதனால் அந்த தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ RAF அப்படிங்கிறது இதோட நேம். விமானப்படை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? விமானப்படை தினம் அக்டோபர் 8. அக்டோபர் 8 நம்ம அனுசரிக்கிறோம். 1932 இந்த படை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு, விமானப்படை. ஓகேங்களா? ஸோ அக்டோபர் 8 அதை அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். கடல் படை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? கடல் படை தினம் டிசம்பர் 4. அதாவது 1971 அந்த போர் நடக்குதுன்னு சொன்னல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஸோ அதில் கராச்சி துறைமுகத்தை தாக்கிய ஆப்ரேஷன் ட்ரைடைட் வெற்றியை குறிக்கிற விதமாக டிசம்பர் 4 கடற்படை தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். ஆயுதப்படைகள் கொடி தினம் எப்போது அனுசரிக்கப்படுது? ஆயுதப்படைகள் கொடி தினம் எப்போது அனுசரிக்கப்படுது? டிசம்பர் 7. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் யார்னா ஜவஹர்லால் நேரு. கீழ்கண்ட யாரால் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்படுது? கீழ்கண்ட யாரால் விஜயநகர பேரரசுனா ஹரிஹரர் மற்றும்
புக்கர் அப்படிங்கிற இந்த 2 பேராலையும் தான் அது துவங்கப்படுது. எங்கன்னா 1336 துங்கபத்ர நதிக்கரைன்னு சொல்லப்படுற இடத்துல இதை நிறுவுறாங்க. மதுராவிஜயம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மதுராவிஜயம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா கங்காதேவி. மதுராவிஜயம் என்ற நூலின் ஆசிரியர் கங்காதேவி. ஸோ விஜயநகர இளவரசராக இருக்கிற அந்த குமார கம்பன்னா இருக்காங்கள்ல, அவங்களுடைய மனைவி தான் இந்த கங்காதேவி. ஸோ அவருடைய கணவர் மதுரையை ஜெயித்ததால் அதை பற்றி எழுதியிருக்காங்க. மதுரை சுல்தானியத்தை வெற்றி கொண்டு நாயக்க அரசை நிறுவியவர் யார்? மதுரை சுல்தானியத்தை ஜெயிச்சுட்டு நாயக்க அரசை நிறுவனது யார்? குமார கம்பன்னா அப்படிங்கிறவர் தான். அதனால தான் இந்த நூலே வருது. ஓகேங்களா? ஸோ மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலே அதனால தான் எழுதப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவர் யாருன்னா முதலாம் புக்கர் இருக்கார்ல, அவருடைய மகன் தான். சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர். சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசராக இருந்தவர் யாருன்னா இரண்டாம் தேவராயர். இரண்டாம் தேவராயர். ஸோ இவரை தான் வந்து கஜ வேட்டைக்காரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இவருடைய காலத்தில் தான் இந்த பாரசீக தூதுவாராக இருந்த அப்துல் ரசாக் அப்படிங்கிறவர் விஜயநகரம் வர்றாரு. யாருடைய காலத்தில்? இரண்டாம் தேவராயர் காலத்தில் அப்துல் ரசாக் விஜயநகரம் வராரு. பாரசீக தூதுவர் அவர். அதை நோட் பண்ணிக்கோங்க. கஜ வேட்டைக்காரர் அப்படின்னா யானைகளை வேட்டையாடுறவர் தான் அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கப்படுறாரு. சங்க வம்சத்தின் கடைசி அரசர். சங்க வம்சத்தோட கடைசி அரசர் வந்து விருப்பாட்சி ராயர். விருப்பாட்சி ராயர். ஸோ இவரை வந்து அப்புறம் வலிமை குன்றி இருக்கிறதால தான் இவரை காலி பண்ணிவிட்டு சாளுவ நரசிம்மர் அப்படிங்கிறவர் அடுத்த வம்சத்தை தோற்றுவிக்கிறார். சாளுவ வம்சத்தை தோற்றுவிக்கிறார். துளு வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர். துளு வம்சத்தோட மிகச்சிறந்த அரசர்னா கிருஷ்ணதேவராயர் தான். கிருஷ்ணதேவராயர். ஸோ விஜயநகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதை கிருஷ்ணதேவராயர் வந்து போற்றப்படுபவராக இருக்கிறார். ஏன்னா அவர் விரிவுபடுத்தினார். கீழ்கண்டவற்றுள் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்ட கோயில் எது? கீழே கொடுத்துருக்கிறதுல கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்ட கோயில்னா ஹம்பியில் இருக்கிற அந்த கிருஷ்ணசாமி கோயில், ஹசாரா ராமசாமி கோயில், விட்டாலா சுவாமி கோயில் எல்லாமே அவர் கட்டினது தான். அஷ்டதிக்கஜங்கள் என்னும் அமைச்சரவை யாருடைய அரசவையில் இருந்தது? அஷ்டதிக்கஜங்கள் என்னும் அமைச்சரவை யாருடைய அரசவையில் இருந்ததுன்னா கிருஷ்ணதேவராயரோட அரசவையில் இருக்குது. ஸோ 8 சிறந்த கவிஞர்கள் தான் அஷ்டதிக்கஜங்கள்னு சொல்லப்படுறவங்க. அல்லசாணி பெத்தன்னா யாருடைய அவையில் இருந்தார்? அல்லசாணி பெத்தன்னா அப்படிங்கிற ஒரு அமைச்சர் வந்து யாருடைய அவையில் இருப்பார்னா கிருஷ்ணதேவராயருடைய அவையில் தான் இருப்பார். ஸோ அஷ்டதிக்கஜங்கள்னு சொல்லப்படுற அந்த 8 பேரில் முதன்மையானவராக அவர் இருந்தார். ஆந்திர கவி பிதாமகர் அப்படின்னும் இவர் அழைக்கப்பட்டார். விஜயநகர பேரரசு விழுந்த தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? விஜயநகர பேரரசு விழுந்த தலைக்கோட்டை போர் எந்த வருஷம் நடந்துச்சுன்னா 1565. 1565. இதை வந்து ராட்சத தங்கடி போர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இந்த போரில் தான் அந்த தக்கான சுல்தான்கள்லாம் விஜயநகர பேரரசை தோற்கடிக்கிறாங்க படையை. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேரரசு கொஞ்சம் கொஞ்சமாக தோக்குது. கீழ்கண்டவற்றில் ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாடு எது? கீழே கொடுத்துருக்கிறதுல ஒரு கட்சி ஆட்சி நடைமுறை நாடுனா வடகொரியாவை சொல்லலாம். சீனா, கியூபா, வடகொரியா இது எல்லாமே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் இருக்கும். அதுவும் வடகொரியாவிலலாம் ஒரே அரசியல் கட்சி ஒரே ஆள் தான் நிற்பாருன்னு வச்சுக்கோங்க. இருகட்சி முறை ஆட்சி நடைபெறும் நாடு எது? அமெரிக்கா. அங்கே 2 கட்சி தான் இருக்கும். இப்போ வந்து எலான் மஸ்க் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அமெரிக்கா பார்ட்டின்னு என்னாச்சுன்னு தெரில. கீழ்கண்டவற்றில் பல கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாடு எது? பல கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாடு அப்படின்னா இந்தியா. இங்கே வந்து தொட்டதுக்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிக்கலாம். ஏன்னா டேக்ஸ் கிடையாதா? ஸோ அதனால் எல்லா பிஸ்னஸ் மேனும் கல்விமானங்களும் ஒரு கட்சி பேரை ஆரம்பிச்சு விட்ருவானுங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது? இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அங்கீகாரம் பெற்றது பார்த்திங்கன்னா ஒரு 6 கட்சி தேசிய கட்சியாக. மாநில கட்சியாக ஒரு 58 கட்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 2 கட்சி ஒரு 60 கட்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஏன்னா டிவிக்கே எனக்கு தெரிஞ்சு இப்போ டிவிக்கேங்கிற பாருங்கள் விடுதலை சிறுத்தைகளோ என்டிகேவோ இப்போ அங்கீகாரம் பெற்றுச்சு. அப்போ ஒரு 60 கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தமாக இந்தியாவில் சில கட்சிகள் அங்கீகாரம் பெற்றுக்கலாம். அது இன்னும் அப்டேட்டில் வரல. ஸோ மொத்தமாக ஒரு 60 to 65 தான். 60 தான் எனக்கு தெரிஞ்சு, இல்லை ஒரு 65 இருக்கலாம். ஆனால் அங்கீகாரம் பெறாத கட்சிகள் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவும் இருக்கும் 3000க்கு மேலே இருக்கும். இன்னும் கூட கொடுக்கலாம். தேர்தல் சின்னங்கள் ஒதுக்குவதற்கு எந்த ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது? தேர்தல் சின்னங்கள் ஒதுக்குவதற்கு அந்த நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த வருஷம் சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா 1968. ஸோ ஒதுக்கீடு மற்றும் முன்னுரிமை அப்படிங்கிற சொல்கிறது கீழே கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா?
நமது ஆண்டின் மொத்த உற்பத்தியில் பங்கு வகிப்பது எது? நமது மொத்த உற்பத்தியில் பெரும்பங்கு எதுக்கு இருக்குது ஒரு ஆண்டில்? 3ஆம் நிலைக்கு தான். 3ஆம் நிலை அப்படின்னு சொல்ல போகிறதுக்கு தான். அதாவது 3ஆம் நிலை என்ன? சேவைத்துறையை சொல்லலாம். இதுதான் 3ஆம் நிலைத்துறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மொத்த உற்பத்தியில் ஜிடிபியில் ஒரு 50%, ஓகேங்களா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 53-55% இருக்கும். ஸோ 50%க்கு மேலே பங்கு வச்சுருக்கிறதால இதுதான் நம்ம பெரும்பங்கு வகிக்குது. ஒரு காலத்தில் சுதந்திரம் வாங்கினப்ப விவசாயம் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து சேவைத்துறை தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். ஸோ எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.